நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா. எல்லாரும் சொன்னாங்க இல்லைங்களா, எங்க சின்ன மேடம்னு இன்னொரு சார் சின்ன அவங்க தம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி எல்லாரும் சொன்னாங்க அவர் எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க. இன்னைக்கு கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும். அந்த குணம் வந்து எங்கள் சார்கிட்ட 100% இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, நான் செஞ்சது கொஞ்ச நாள் தான் வேலை. கொரோனா டைம் பொண்ணு வந்து மார்க் இவ்வளோ தான் எடுத்திருக்குன்னு சொன்னேன். சொன்னதுமே காலேஜுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணேன். ஒன்றுமே எங்கள் சார் என்ன பண்ணிட்டாங்க, மேடம்கிட்ட சொல்லிட்டாங்க, சத்யா வந்ததும் காலேஜ் ஃபீஸ் என்னவோ அதை கேட்டு நீ கொடுக்கணும்னு கேட்டாங்க. மேடம் நான் தயங்கி நின்ன எப்படி கேட்குறதுன்னுட்டு படிக்கிறதுக்கு. உடனே அவர் ஃபீஸு பில்லு கொண்டு வான்னாங்க. பில்லு ஒன்றுமே இல்லை, கொட்டேஷன் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுத்ததுமே அந்த ஸ்பாட்டில் பைசா 50,000 எடுத்து கொடுத்தாங்க. யாருக்குமே அந்த மனசு வராது. அவர் அந்த அளவுக்கு எல்லாரும் ஏனியாக இருந்து தூக்கி விடுறாரு. இன்னமும் இருந்து தூக்கி விடணும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதே மாதிரி இன்னொரு அக்காவும் என் கூட வேலை செய்கிறாங்க. அவங்களும் என்னம்மா படிச்சிருக்கேன்னாங்க. +2 முடிச்சிருக்கேன். நீ என்னம்மா பண்ண போகிறேன்னாங்க. எனக்கு நர்சிங் பண்ணணும்னு ஆசை சார் அப்படின்னாங்க. நானும் சொன்னேன், சார் கேட்குறாங்க உனக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லுமா அப்படின்னு சொன்னதுமே அவங்க என்ன பண்ணாங்க, சார்கிட்ட சொன்னதுமே எதையுமே பேசலை. அந்த காலேஜுக்கு அட்டன் டைமே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து முன்னேறி வரணும், வாழ்க்கை தான் படிப்பு, படிக்காமல் இருக்காதீங்க, பொம்பளை பிள்ளைங்கள படித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வாங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க இந்த காலத்தில்? எங்கள் சார் இருக்கார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏனியாக இருக்கிறாரு. இதுக்கு மேலே எனக்கு சொல்லவும் தெரியல, பேசணும்னா அழதான் வரும். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. ஹலோ, இன்று விழா நடக்கக்கூடியது என் நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்களுடைய பணி ஓய்வுடைய விடை பெற்று வெளியே வந்திருக்கிறார். இதுக்கு வருகை தந்திருக்கும் அவருடைய குடும்பத்தின் நண்பத்தார்களும் எங்கள் கூட தொழில் புரிந்த மேலதிகாரிகள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வந்து மாலை வணக்கம் தெரிவித்து நான் சிறப்புரையாற்ற விரும்புகிறேன். என்னுடைய நண்பர்கள் கூட நான் வந்து அவருடைய 38 வருஷமாக சர்வீஸ், அதாவது இந்த பணி புரிஞ்சிருக்கார். 38 வருஷம் பால் பண்ணையில் சர்வீஸ் புரிஞ்சிருக்கார். அதில் வந்து 20 வருஷம் போக மீதி 18 வருஷம் வந்து அவர் கடுமையாக உழைச்சிருக்கிறாரு. அதில் வந்து அந்த கடுமையான உழைப்பு வந்து அவர் உடல் ரீதியாகவும் பணி ரீதியாகவும் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த உடல் ரீதியாக இருக்கும்போது, அவர் பணிபுரிக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது அவருடைய மனைவி. அவங்க கண்டி இல்லைன்னு சொன்னோம்னா உண்மையிலேயே சொல்ல வர இவர் வந்து அதில் வந்து இன்னி வரைக்கும் இன்றைக்கி நடக்கிற ஓடினார், இன்றைக்கி ஓடுறாரு, நடக்கிறாரு. அது வந்து அதுக்கு முன்ன ஒரு 18 வருஷத்துக்கு முன்ன அது கிடையாது. அது வந்து அதில் உறுதுணையாக இருந்தது அவங்களுடைய மனைவியோடைய இது தான் வந்து இன்றைக்கி அவர் பாதுகாப்பாக இருந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி அவர் பால் பண்ணையில் வந்து பணிபுரிஞ்சார். அவரை பற்றி தெரியாது. அவருடைய வந்து தைரியம், பவர் எப்படின்னா, அவருக்கு கொடுத்தக்கூடிய பணிகள் வந்து அதாவது வேற அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய பணிகள், அதாவது வேற துறைகள் முப்பத்தறிவு, அதாவது எப்படின்னா மார்க்கெட்டிங் ஒன்று, ப்ரொடக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3 பணிகளையும் வந்து அவர் வந்து அந்த பணியை திறம்பட செய்து அதில் வந்து சோலோ ட்ரெயினர்
அதில் அந்த பணியில் வந்து அவரை வந்து அதை ஒரு சிறப்பு விட்டு நிப்பாட்டினார். அது உதாரணமாக சொல்ல பண்ணோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ற ஒரு பதவி அவருக்கு இன்சார்ஜாக தான் கொடுத்தாங்க. இல்லை சொல்ல புது மேலார் இன்சார்ஜ் கொடுத்தாங்க. அது வந்து 2 மாதம் 3 மாதம் தான் இருந்தாங்க. அந்த 3 மாதத்தில் வந்து அவர் கொடுத்த ஒரு ப்ரொமோஷன் வந்து 150 பேருக்கு மேலே அவர் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த காரணம் வந்து தெரியல. என்னோட நண்பர்கள் தோழர்கள்லாம் வந்து பின்னாடி இது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து அசிஸ்டன்ட் சூப்பர்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ரொமோஷனை வந்து கொண்டு வரும்போது ஒரு 40 பேர் 50 பேர் கொண்டு வந்து லிஸ்ட்டு வச்சுட்டு கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஆனால் இவர் வித்தியாசமானவர் என்ன பண்ணார், அந்த 3 மாதத்தில் பணிபுரியும் போது அந்த ஃபைலை கொண்டு வா சொல்லிட்டு யாருக்கு வேக்கண்ட் எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குதெல்லாம் இந்த கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உறுதியாக பண்ணி 150 பேர் எந்த ஒரு கை லாஸ் பாக்கெட்லேருந்து பணம் போகாமல் பண்ணவர். அது வந்து அந்த துறையில் வந்து கோலோசித்தவர் அவர் எங்கள் நண்பர் ராஜேந்திரன் பொது மேனர். இது ஒரு பக்கம். இரண்டாவது வந்து இப்போ மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அவரை வந்து வேணும்னு சொன்னால் கூட அவர் மார்க்கெட்டிங்கில் போட்டு பொது மேலாளராக இன்சார்ஜாக கொடுத்தாங்க. அதுலேயும் கோலோசித்தாங்க. ஆனால் அவரால் சொல்லுவார் ஒரு சில திருட்டு நடக்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாத அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு ஆயுடு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதுக்கு மீறி அவர் வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்துருக்கிறாரு. அந்த துறையிலையும் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் வந்து கோலோசித்தவர் அவர் தான். இது அவருடைய தேவையில்லாத பவர். ஆனால் ஒரிஜினல் அவர் வந்து பண்ணது வந்து அவருடைய ஒரிஜினல் வந்து ப்ரொடக்ஷன். யாருக்கும் தெரியாது. அவரும் அவரும் இல்லை, நாங்கள் 2 பேர் ப்ளஸ் எங்களுடைய சக தோழர்கள் எல்லாம் சேர்ந்து சோடிகள் பால் பண்ணை வந்து 2015 வந்து வரதா புயல் வரும்போது அந்த பால் பண்ணையை வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்வரன்மெண்டல் மரம் விழுந்தது, கிளை விழுந்தது அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு சைடு. ரெண்டாவது வந்து 94 அது இனாகிரேஷன் ஆன ஒரு சோழிங்கநல்லூர் பால் பண்ணை 2020 17 வரைக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. இப்போ அவர் வந்து 17 திருப்பி ஈரோட்லேருந்து மறுபடியும் வந்து பதவி ஏற்ற பிறகு 2 வருஷத்தில் தான் வந்து நாங்கள் வந்து அந்த ஏரியாவை வந்து சாஃப்ட்வேர் ஏரியா ராஜீவ் காந்தி ரோடு, ஈசிஆர் ரோடு, இது ஓல்டு மகாபர் ரோடு இருந்தது. அந்த சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த பால் பண்ணையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாமே சேர்ந்து அவருடைய பவரில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஈடுபட்டு இன்றைக்கி வந்து அதை வந்து ஸ்மார்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஈக்குவலண்ட்டாக சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்து அதை நிலையேற்றிடும். இப்படியும் இருந்து அந்த நிர்வாகத்தில் வந்து இவர் பணிபுரிஞ்சு இருந்திருக்கிறாரு. இவருடைய பணிமூர்ப்பு இன்றைக்கி முடிவு அடைஞ்சிருக்குது. இனி வரும் நாளில் பணிமூப்பில் இனி வரும் நாளில் என்ன மாதிரி இருக்கக்கூடாது, என்னுடைய நண்பர் மாதிரி இருக்கக்கூடாது, அவரை மாதிரியே இருக்கணும் அப்படின்றது சொல்லி சமூக சிந்தனையோடு வாழ்ந்திட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கியிருக்கிறேன். வணக்கம், நன்றி.
பாடணும் கெஞ்சின அஞ்சின அஞ்சின கெஞ்சின நாளும் உடனாவதோ சொல்லாம மூடி வந்து என்ன அங்கே இங்கேயோ அலைய விட்ட அல்லாம இல்லாம நாகமிட்டு என்ன முன்னாலும் பின்னாலும் ஒடுங்க விட்ட கிட்ட மாமன் தான் கட்டிக்க ஓ மேல ஒரு கண்ணு நான் ஒரு பொண்ணு உன்னோட இவ ஒண்ணு உன்னை மறந்தா வெறுமண்ணு வெட்டுன ஒட்டுற ஒட்டுன வெட்டுற லூசு பையன் மாதிரி கட்டுன வா சொல்லுமே வரி கத்தாம சொல்லாம நீருதா உன்னை குத்தாம திட்டாம ஏத்துக்குவேன் நிக்காமல் நிக்கேத்த நீ கொடுத்தா நிக்காமல் முக்காட்டம் போட்டுக்குவேன் கொட்டு வச்ச பொண்ணு நான் கொட்டுக்க தாரேன் தாரேன் மேல ஒரு கண்டு நீதாயே ஒரு உன்னோட இவ ஒண்ணு உன்னை மறந்தா வெறும் மண்ணு பறக்குறேன் கண்ணால ஒருங்குறேன் நீ வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நாடுங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிந்த காட்டும் பாதை நாடுங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிந்த காட்டும் பாதை காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த
உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டு பாதை. ஒரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பருண்டு. எது வந்தாலும் ஏற்று கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் கடமை காக்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்ட தலைமை காக்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிந்த காட்டு பாதை. Thank you so much.
பூவிழி அவர்கள் ஃபேமிலி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ந்தோறும் எங்களை ஆதரித்த அனுபவமிக்க அனைத்த கலைரசிக மக்களுக்கு மிக்க நன்றி. ஒண்டர்ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன். இறுதியாக ஒரு தத்துவ பாடல், அதோடு நம்மளோட இந்த நிகழ்வு முடித்துக்கலாம். தமிழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் நஞ்சம் கலந்த நன்றிகள். அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாதாரினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை நிலையமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை நிலையமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியா, அன்று ஒருபோதும் மறையாது அவர் காட்சியா. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். அவன் என்று ஒன்றுதான், ஆளி வழி என்றுதான், தேவை ஒரு நாளும் தவறாமல் நினைவோடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்றுதான், நேர்மை ஒரு நாள் தவறாமல் நடைபோடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த எனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதில் ஒரு சிறப்பான எனக்கு ஒரு சந்தோஷம் என்றால், இந்த தமிழ் வேதம் இந்த குழுவின் வளர்ச்சி மேலும் மேலும் சிறந்து விளங்கி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மியூசிக் ட்ரூப்பாக வருவாங்கன்றது அவங்களுடைய டெடிகேஷனை பார்த்துருக்கேன். ஆட்டிடியூட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. வாழ்க வளமுடன்.
என்னுடைய சின்ன அன்பளிப்பாக அவங்களுடைய முதல் நிகழ்ச்சிக்கு அச்சாரமாக நான் கொடுத்து மேலும் மேலும் அவள் வளர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.